ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு கம்ப்ளீட் கைட் ஆஃப் லாஜிக் ப்ரோ இன் தமிழ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம லாஜிக்லேயே வரக்கூடிய ட்ரம்மா ட்ராக் பற்றி பார்க்க போகிறோம். அதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, எப்படி நம்ம ட்ராக்கில் அதை யூஸ் பண்ணுறது அப்படின்றத இன்றைக்கி வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ ட்ரம்மா ட்ராக் வந்து பார்த்திங்கன்னா லாஜிக்லேயே வரக்கூடிய அக்கூஸ்டிக் ட்ரம் ப்ரோக்ராமிங் பண்ணுறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டூல். ஸோ சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ட்ரம் ப்ரோக்ராம் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும், வேரியஸ் பேட்டர்ன்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு. ஸோ நம்மளுக்கு ஒரு பேசிக்கான ஒரு மெலாடிக் ஒரு அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். பட் அதுக்கு ஒரு ட்ரம் ஐடியா க்ரியேட் பண்ணுறதுக்கு சில டைமில் நமக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் பார்த்திங்கன்னா ஒரு பேசிக் ஐடியா நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா அந்த ட்ரம்மா ட்ராக் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம ட்ரம்மா ட்ராக் ஃபஸ்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய அந்த ப்ளஸ் சைன் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் நம்ம ட்ரம்மர் அப்படின்ற ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் நமக்கு டிஃபால்ட்டாக ஜானரில் பார்த்திங்கன்னா ராக் இருக்குது. ஸோ அதிலே இருக்கட்டும். நெக்ஸ்ட் நம்ம க்ரியேட் கொடுத்துடலாம். ஸோ இதுதான் நம்மளோட ட்ரம்மர் ட்ராக் இருக்கக்கூடிய வேரியஸ் ஆப்ஷன்ஸ். அது தவிர லெஃப்ட்டில் பார்த்திங்கன்னா நம்ம ட்ராக்கில் ஒரு சேனல் EQ, அது தவிர கம்ப்ரஸர், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் லெஃப்ட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ரீஜனில் ட்ரம்மர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா வேரியஸ் ஸ்டைல்ஸ் ஆஃப் மியூசிக் அண்ட் ஆல்சோ வேரியஸ் ட்ரம்மர் ஆப்ஷன்ஸும் இதில் அவைலபிளாக இருக்கும். ஸோ ராக்கில் எடுத்திங்கன்னா பார்த்திங்கன்னா கைல், லோகன், ஆண்டர்ஸ், மேக்ஸ் சொல்லிட்டு வேரியஸ் ட்ரம்மர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஆல்டர்னேட்டிவ் போனீங்கனாலும் உங்களுக்கு வந்து வேரியஸ் ட்ரம்மர் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ எல்லாத்துக்கும் ஒரு ஸ்டைல் ஆஃப் பிளேயிங் இருக்கும். ஸோ உங்கள் ட்ராக்கு எது சூட் ஆகுதோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே கீழே வந்திங்கன்னா இந்த பீட் ப்ரீசெட்ஸில் உங்களுக்கு வந்து இந்த வேரியஸ் ப்ரீசெட்ஸும் அக்கார்டிங் டு த ட்ரம்மர் உங்களுக்கு வந்து இங்கே சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்ம ரெட்ரோ ராக் போனோம்னா இதில் பார்த்திங்கன்னா ப்ரீசெட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து இமீடியட்டாக மாறிடுச்சு. ஸோ வேரியஸ் ப்ரீசெட்ஸ் அதுலேயும் உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும். அண்ட் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றது இப்போ நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ நம்ம ட்ரம்மா ட்ராக் க்ரியேட் பண்ணோன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டிஃபால்ட்டாக ஒரு ட்ரம்மர் ரீஜனை வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துருச்சு. ஸோ இந்த ட்ரம்மர் ரீஜன் வந்து நம்மளுக்கு ரெகுலராக இருக்கக்கூடிய ஆடியோ ரீஜன் அண்ட் மிடி ரீஜன் மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம ஜூம் இன் பண்ணி பார்த்தோன்னா இதில் பார்த்திங்கன்னா இந்த மேலே இருக்கிறது எல்லாமே வந்து ஹை ஃப்ரீக்வன்சிஸ், அதாவது ஹை ஹேட் சிம்பிள்ஸ், இது மாதிரி விஷயங்கள் வந்து காட்டும். அது இது கீழே பார்த்திங்கன்னா கிக், ஸ்னேர், அதுக்கப்புறம் டாம்ஸ்லாம் காட்டும். ஸோ நம்ம ரெகுலராக மிடி ரீஜன் நம்ம வந்து எடிட் பண்ணுற மாதிரி டபுள் கிளிக் பண்ணி நம்ம எடிட் பண்ண முடியாது. ஸோ நம்ம இங்கே பண்ணக்கூடிய சேஞ்சஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த ரீஜன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து மாறும். அடுத்தது இந்த பர்டிகுலர் ட்ராக்கில் நம்ம எப்படி ஒரு குரூவ் க்ரியேட் பண்ணுறது பார்க்கலாம். ஸோ இந்த ட்ராக் நம்ம குயிக்காக ஒரு சின்ன ஒரு ஸ்னிப்பெட் நம்ம பார்ப்போம். ஸோ இந்த ட்ராக்கில் நம்ம எப்படி ஒரு ட்ரம்மர் ட்ராக் யூஸ் பண்ணி நம்ம ஒரு ட்ரம் ட்ராக் க்ரியேட் பண்ணுறது அப்படின்றது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இந்த டிஃபால்ட்டாக க்ரியேட் பண்ண ரீஜனை எடுத்துகிட்டு போய் நம்ம இங்கே ஃபஸ்ட் ப்ளேஸ் பண்ணிடலாம். நம்மளோட எங்கே நம்ம ட்ராக் ஆரம்பிக்குதோ அங்கே நம்ம ப்ளேஸ் பண்ணிவிடுவோம். அண்ட் இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது நம்ம இப்போ குயிக்காக பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஒரு ஸ்லைடர் இருக்குது. ஸோ இந்த ஸ்லைடரை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கு பர்டிகுலர் பீட் உங்களுக்கு சாஃப்டாக வேணுமா, ஆர் உங்களுக்கு வந்து அந்த பீட் கொஞ்சம் சிம்பிளராக வேணுமா, இல்லை லவுடாக வேணுமா, ஆர் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக வேணுமா அப்படின்றது நம்ம இந்த ஸ்லைடரை யூஸ் பண்ணி நம்ம வேரியஸ் காம்பினேஷன்ஸ் க்ரியேட் பண்ண முடியும். அது தவிர நீங்கள் க்ரியேட் பண்ண அந்த பர்டிகுலர் ரீஜனில் உங்களுக்கு என்னென்ன மாதிரி எலிமெண்ட்ஸ் ஆஃப் த ட்ரம்ஸ் வேணும் அப்படின்றது நம்ம இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பர்டிகுலர் ரீஜனில் பார்த்திங்கன்னா கிக், ஸ்னேர், ஹையட்ஸ் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்ம ப்ளே பண்ணும்போது ஜஸ்ட் கிக், ஸ்னேர், ஹையட் யூஸ் பண்ணி தான் இந்த பர்டிகுலர் ரீஜன் ப்ளே ஆகும். ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்ன எலிமெண்ட்ஸ் நம்ம இங்கே சூஸ் பண்ணுறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இங்கே குரூப் மாற்றிக்கலாம். அண்ட் அதே இது இந்த பர்டிகுலர் ஸ்லைடரை நம்ம லவுட் எடுத்துகிட்டு போய் பார்ப்போம். ஸோ பார்த்திங்கன்னா இமீடியட்டாக குரூப் கொஞ்சம் அக்ரெசிவாக லவுடர் ஆகிடுச்சு. அண்ட் அதே இது நம்ம சாஃப்ட் எடுத்துகிட்டு போய் பார்ப்போம். ஸோ ஒரு சாஃப்டான குரூவ் இருக்குது. அண்ட் அதே இது நம்ம சிம்பிள் எடுத்துகிட்டு போகலாம். அண்ட் ஃபைனலாக நம்ம காம்ப்ளெக்ஸாக எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அண்ட் இப்போ நம்மளோட ஸ்லைடரை நம்ம இங்கே சென்டர் எடுத்துன்னு போயிடலாம். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வேரியஸ் கிக் அண்ட் ஸ்னேர் பேட்டர்ன்ஸும் நம்ம வந்து மாற்றிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 8 பேட்டர்ன்ஸ் உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ 2xன்ற போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டபுள் டெம்போவில் ப்ளே ஆகுது. அண்ட் அதே மாதிரி ஹையாட்ஸ்லேயும் உங்களுக்கு வந்து வேரியஸ் பேட்டர்ன்ஸ் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம்.
ஏன்னா தவிர இங்கே இருக்கக்கூடிய ப்ரீசெட்ஸை நம்ம வந்து கேட்டு பார்க்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃபில்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் இத யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு ஃபில்ஸ் நீங்கள் கிரியேட் பண்ண முடியும். ஸோ எண்ட் ஆஃப் த ஒரு சைக்கிளுக்கு அப்புறம் உங்களுக்கு ஃபில் வேணும்னா நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது எப்படி இருக்குன்னு கேட்கலாம். ஸோ அந்த மாதிரி வேரியஸ் ஃபில்ஸை நீங்கள் வந்து குயிக்காக நம்ம கிரியேட் பண்ண முடியும். அது தவிர உங்களுக்கு வந்து ஸ்விங் ஆப்ஷனும் இருக்குது. ஸோ உங்கள் ட்ராக்கில் ஸ்விங் வேணும், இன்னும் கூட உங்கள் குரூவில் ஸ்விங் வேணும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் எது 8th நோட் ஆர் 16th நோட் ஸ்விங்கை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னுமே கூட வேரியஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ஃபீல். ஸோ ட்ரம்மர்ஸ் யூசுவலாக வந்து பார்த்தீங்கன்னா, அக்ரெசிவான சாங்குக்கு கொஞ்சம் அபவ் த டெம்போ வந்து வாசிப்பாங்க. ஸோ அஹெட் ஆஃப் டெம்போ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கொஞ்சம் டெம்போவுக்கு கொஞ்சம் அக்ரெசிவாக வாசிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் புஷ்ஷுக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே இது ஸ்லோ சேட் சாங்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பிஹைண்ட் த டெம்போ இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் உங்களுக்கு வந்து புல் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த கோஸ்ட் நோட்ஸ். ஸோ ட்ரம்மர்ஸ் லாட் ஆஃப் டைம் பார்த்தீங்கன்னா, நம்ம மெயின் 2, 4 அந்த மாதிரி ஸ்னேர் இருக்குன்னா, அதுக்கு நடுவில் சில டைமில் சில சாஃப்ட்வேர் நோட்ஸ் வாசிப்பாங்க. ஸோ அதை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட குரூவில் இன்னும் கூட ஒரு எலிமெண்ட் ஆட் பண்ணி, இன்னும் கூட உங்கள் ட்ராக்கை குரூவியாக சவுண்ட் பண்ண வைக்கும். ஸோ இந்த கோஸ்ட் நோட்ஸ் நம்ம எவ்வளோ வேணும் அப்படின்றது நம்ம இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம மோருக்கு போயிடலாம். ஃபஸ்ட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அது. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய இந்த ஹையாட்ஸை நம்ம வந்து எது க்ளோஸ்டாக வேணுமா, இல்லை ஓப்பனாக வேணுமா அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம க்ளோஸ்ட் வச்சு பார்ப்போம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு மெயினாக இதில் கிடைக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ். ஸோ இதில் வச்சு நம்ம எப்படி இந்த பர்ட்டிகுலர் ட்ராக்குக்கு ஒரு ட்ரம் ட்ராக் கிரியேட் பண்ணுறது அப்படின்றது பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் இந்த ரீஜனை வந்துட்டு நம்ம இன்ட்ரோ செக்ஷனை வந்துடுறேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்ட்ரோ செக்ஷன். ஸோ இதில் ஜஸ்ட் வந்து ஒரு 2 கிட்டார் அண்ட் ஆல்சோ ஒரு அக்கூஸ்டிக் கிட்டார் இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட் கேட்போம். இதை மியூட் பண்ணிவிட்டு. ஸோ இதுக்கு செட் ஆகிற மாதிரி ஒரு குரூவ் நம்ம ஃபஸ்ட் செலக்ட் பண்ணலாம். ஸோ நான் ரெட்ரோ ராக் லோகன் அப்படின்ற இந்த பர்ட்டிகுலர் ட்ரம்மரை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் நம்ம வேரியஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணிவிட்டு நம்ம ட்ராக்குக்கு ஏற்ற மாதிரி ஒரு குரூவை நம்ம க்ரியேட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் இன்ட்ரோவில் எனக்கு வந்து கிக் ஸ்னேர் எதுவுமே வேணாம். ஸோ அதை நான் எடுத்துடுறேன். ஜஸ்ட் ஹையாட்ஸ் மட்டும் இருக்கட்டும். ஸோ நான் டீட்டெயில்ஸ் போயிட்டு இதில் இருக்கக்கூடிய ஹையாட்ஸை நான் க்ளோஸ்டுக்கு எடுத்து வந்துடுறேன். அண்ட் ஆல்சோ ஃபில்ஸ் நம்ம எடுத்துடலாம். ஸோ நம்மளுக்கு இந்த இடத்துலேருந்து ஒரு ஃபில் வச்சுக்கலாம். ஸோ இதை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிடலாம். ஸோ நான் கமாண்ட் T கொடுத்து இந்த பர்ட்டிகுலர் ரீஜன் மட்டும் நான் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். அண்ட் இதில் நம்ம ஒரு ஃபில்லை நம்ம இன்க்ரீஸ் பண்ணி பார்ப்போம். அண்ட் டீட்டெயில்ஸ் இந்த எடுத்துகிட்டு நம்ம இங்கே இருக்கக்கூடிய கிக், ஸ்னேர், டாம்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்கேஜ் பண்ணிடலாம். ஸோ அந்த ஃபில் எனக்கு வந்து ஹாப்பியாக தான் இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்ம இங்கே மெயின் குரூவுக்கு நம்ம ஆட் பண்ணுறதுக்கு இங்கே போனீங்கன்னா ஒரு ப்ளஸ் சைன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இன்னொரு ரீஜன் நமக்கு வந்து க்ரியேட் ஆகிடும். ஸோ இந்த ரீஜனில் நம்ம ஒரு பேட்டர்ன் க்ரியேட் பண்ணோம். அது அடுத்தது ஒரு ஃபில் க்ரியேட் பண்ணோம். அண்ட் இந்த ரீஜனில் நம்ம இப்போ இன்னொரு பேட்டர்ன் க்ரியேட் பண்ணலாம்.
ஸோ இதை நம்ம கொஞ்சம் லவுடுக்கு எடுத்துகிட்டு போய் பார்க்கலாம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பெர்கஷன் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஏதாவது ஒரு பெர்கஷன் இதில் ஆட் பண்ணி பார்ப்போம் மேலேயே. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபாலோ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் நமக்கு வந்து ஆடடாக இருக்குது. ஸோ இது என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் ட்ராக்கில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை நீங்கள் இந்த பர்ட்டிகுலர் கிக் அண்ட் ஸ்னேரை ஃபாலோ பண்ண வைக்கலாம். ஸோ லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து பேஸை சூஸ் பண்ணலாம். ஸோ யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா கிக் அண்ட் பேஸ் தான் எப்பவுமே லாக்டாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம பேஸ் சூஸ் பண்ணலாம். அண்ட் இப்போ நம்மளோட குரூவை கேட்டு பார்க்கலாம். ஸோ இந்த பர்ட்டிகுலர் ரீஜன் நம்ம இன்னொரு வாட்டி காப்பி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் இங்கே எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம இதை ஸ்ப்ளிட் பண்ணிடலாம் கமாண்ட் T கொடுத்து. அண்ட் இதை நம்ம யூஸ்வலாக காப்பி பண்ணுற மாதிரி டூப்ளிகேட் பண்ணிக்கலாம் கமாண்ட் R கொடுத்து. ஸோ இந்த பர்ட்டிகுலர் குரூவ் வரும்போது அகைன் வந்து நம்ம ஒரு சின்ன ஃபில் வச்சுக்கலாம் இங்கே. ஸோ இங்கே இடத்துல நான் அகைன் ஒரு ஸ்ப்ளிட் கொடுத்துக்கிறேன். அண்ட் இந்த பர்ட்டிகுலர் ரீஜன் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு இருக்கக்கூடிய டாம்ஸ் எல்லாமே நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபில்லை நம்ம இன்க்ரீஸ் பண்ணி பார்ப்போம். அண்ட் இதில் இருக்கக்கூடிய இந்த ஃபாலோ நம்ம எடுத்துடலாம். அண்ட் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டார்டிங்கில் இந்த பெர்கஷன் நம்ம வந்துட்டு சிம்பிளாக வச்சுக்கலாம். அண்ட் இதில் வந்துட்டு கொஞ்சம் நம்ம பிஸியாக வச்சுக்கலாம். ஸோ நான் வந்து தேர்ட் பேட்டர்ன் எடுத்துன்னு போயிடுறேன். அதே மாதிரி இதையும் நான் தேர்ட் பேட்டர்ன் எடுத்துன்னு போயிடலாம். ஸோ இப்போ நம்ம ஸ்டார்டிங்லேருந்து ஒரு வாட்டி கேட்டுடலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த 2 ஃபில்லும் ஆல்மோஸ்ட் சிமிலராக இருக்குது. ஸோ இந்த ஃபில்லை நம்ம கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். ஆனால் இதில் ஒரு கிக் பேட்டர்ன் நம்ம ஆட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. அண்ட் லாஸ்ட்டில் இங்கே ஒரு பேட்டர்ன் நம்ம கொஞ்சம் சிம்பிளர் ஆக்கி பார்ப்போம். அண்ட் இந்த பேட்டர்ன் நம்ம இங்கே வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதில் இருக்கக்கூடிய ஹையட் பேட்டர்ன் நம்ம சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். இது வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஆட்டோமேட்டிக்கலி இருந்து எடுத்துகிட்டு கொஞ்சம் க்ளோஸ்டாக டைட்டராக வச்சுப்போம்.
ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஃபில் க்ரியேட் பண்ணிவிட்டு நம்ம ஃபைனலாக சாங்கை எண்ட் பண்ணுவோம். ஸோ இங்கேயே நான் ஒரு ஸ்ப்ளிட் கொடுத்துருக்கேன். ஸோ 2 ரீஜனை நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். ஸோ இது நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு இதில் ஒரு ஃபில் நம்ம ஆட் பண்ணலாம். அண்ட் இதில் நம்மளுக்கு வேண்டியது பார்த்திங்கன்னா இந்த லாஸ்ட் சிம்பிள் ஹிட் மட்டும்தான். ஸோ அதை நம்ம டெலீட் பண்ணிடலாம் மற்றதெல்லாம். அண்ட் இந்த ஃபில் வந்து நான் அந்தளவுக்கு ஹாப்பியாக இல்லை. நம்ம வேறு ஏதாவது ஃபில் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ அவ்வளோதான் பார்த்திங்கன்னா நம்ம இம்மீடியட்டாக வித்தின் ஒரு ½ அன் ஹவர் நம்ம வந்து ஒரு ட்ரம் ட்ராக் க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ குயிக்காக நீங்கள் வந்து ஒரு ஐடியாஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு, ஒரு ட்ரம் குரூப் க்ரியேட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த ட்ரம்மர் ட்ராக் ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான ஆப்ஷன். ஸோ நம்ம ட்ராக்கை ஃபுல்லாக லாஸ்ட்டாக ஒரு வாட்டி கேட்டுடலாம்.